ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 237 கீரி சம்பா அரிசி பொதிகளை அரசுடைமையாக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300 பேரை பனாமா ஒரு விருந்தகத்தில் தடுத்து வைத்துள்ளது. இந்நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்தோர் உதவி மற்றும் எங்கள் நாட்டில் நாங்கள் காப்பாற்றப்படவில்லை என்ற வாசகங்களை ஜன்னல்களின் ஊடாக கவன ஈர்ப்புக்காக வைத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த டாப் நியூஸை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. மக்கள் எல்லாருமே இங்கேயும் மீட் பண்ணுங்க, கோர்ட்டையும் மீட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்துறோம். ஓகே, ஹாப்பி பர்த்டே ஐஸ்வர்யா. சினிகிராம் நிகழ்ச்சி சார்பா, தமிழ் எஃப்எம் சார்பா ஒரு அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு நன்றி. ஆரம்பத்தில் இவ்வளவு சந்தோஷப்படுத்தினாதானே என் நிகழ்ச்சி நல்லா போகும். ரொம்ப நன்றி. ட்ரீட் மண்டே தருது. அப்படியா? சரி, வணக்கம். கேட்கிற டைம்ல மட்டும் பேசுவேன். இப்போ அவ்வளோ ஓகே, சோபியா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது லைஃப் எல்லாம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி குட். இப்ப அதெல்லாம் நல்லா சம்பாதிக்கலாம். சரியா? நானும் படிக்கிறேன். அப்படியா? ஒருத்தனே ஒரு பரவாயில்ல. ஓகே சோபியா, சந்தோஷம். தமிழிசம் டீம் வந்து மட்டக்களப்பு பக்கம் வந்திருக்காங்க, அம்பாறைக்கு வருவாங்க. அதனால நீங்களும் ரெடியாக உங்களுக்கு பக்கத்து ஏரியா எங்கேயாவது வர்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களை மீட் பண்ணுங்க. சரியா? சரி. இப்பதான் உங்களை உங்க ஊரை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க. ஹலோ. சரி, யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்கலாம்? சேர்த்து பாட்டு கேட்கலாமா? அப்பா திருநாவுக்கரசு, அம்மா புனலட்சுமி, அப்புறம் ஓகே, நன்றி சோபியா. நல்ல பேர் தானே? நல்லா இருக்கு. இப்படி பாட்டு இருக்கு தெரியுமா தமிழ் சினிமால? அப்படியா? ஆமா. ஆனா அந்த பாட்டு நான் யூடியூப்ல தேடுறேன், வருதே இருக்கு. சோபியா. ஆமா, கொஞ்சம் பைலா பாட்டு மாதிரி இருக்கு. ஆமா. இந்த மாதிரி பேர்கள் வர பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் பைலா பாட்டு தான் இருக்கு. ரைட். இது இப்படி இருக்கும்போது நேற்று ஒரு படத்துக்கு போறேன் ஐஸ்வர்யா. என்ன படத்துக்கு? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். எப்படி இருக்கு படம்? ஐயோ, பயங்கரமா இருக்கு. உண்மை சீரியஸா. நான் போனது சவோய் ரோக்ஸிக்கு. அங்க இருந்த அந்த அட்மாஸ்பியரா. நான் வந்து தனியே போறேன்னா எனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் இல்லை. அந்த ஆஃபீஸ் ஆட்கள் வர எல்லாரும் பிஸியே. அதனால படத்தை போய் பார்த்தா வேற லெவல்ல தனுஷ் வந்து பயங்கரமான ஸ்கிரீன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த படத்துல இருக்கிற எல்லா டீமும் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல சிறப்பா நடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு பவிஷ் தனுஷோட அக்கா அவன் ஹீரோ. ஆனா அவரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு தனுஷ ஒரு சின்ன வருஷனா பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஆமா, அவர் ஸ்டேஜ்ல பேசுறப்ப தனுஷ் சார் சொல்லி பேசிட்டே இருப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் என்ன சொல்லிருப்பாருன்னா, இது வந்து வழக்கமான ஒரு காதல் கதை தான். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னா அது புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு முறையில வந்து அந்த படத்தை கொண்டு போயிருப்பாரு. ஆமா, அதுல வந்து முக்கியமா ஓகே இப்ப வந்து அடுத்து இந்த சீன் தான் வரும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு கெஸ் பண்ணுவோம் இல்லையா? நாம ஊகிப்போம். ஆனா அந்த மாதிரி இருந்தது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, இலங்கையில் இருந்து தமிழ் எஃப்எம் கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்து கேட்க கிடைக்கிறது. நான் இன்றைக்கி சும்மா காலையில் யதார்த்தமாக இந்த எஃப்எம் ஆண்டனாவை செக் பண்ணுறதுக்காக இந்த டைபோல் ஆண்டனா கூட கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான சேனல் வந்து ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக யதார்த்தமாக செக் பண்ணிக்கும் போது இலங்கையிலேருந்து எனக்கு வந்து தமிழ் எஃப்எம் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வட கடலோர தமிழக மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
இதை வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள். இலங்கைக்கும் கிருஷ்ணகிரிக்கும் எவ்வளோ தூரம் சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கே நைஸோட கிடைக்கும் போது உங்களுக்கு நீங்கள் வந்து கடற்கரை ஓர மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, காரைக்கால், புதுச்சேரி, சென்னை, செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கிடைக்கிறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுடைய எஃப்எம் டியூனரில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த தமிழ் இலங்கையிலேருந்து ஒளிபரப்பாகக்கூடிய தமிழ் எஃப்எம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி நண்பர்களே.